ஹாய் ஆல். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் வந்து வேர்ல்டு லெவல்ல இது ஒரு குரூஷியலான செக் பாயிண்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்தியாவுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இந்த பேசேஜ் வழியா வர ஷிப்ஸ், பாஸ் ஆகிற ஷிப்ஸ் தான் கேரி பண்ணி இந்தியாவுக்கு வந்து கொண்டு வருது. சோ இன்னும் சொல்ல போனா இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு எக்கனாமியே வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணப்பயோ இல்ல கண்ட்ரோல் பண்ணப்பயோ வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகிட்டுமே இருக்கு. ஏப்ரல் 17 வந்து ட்ரம்பும் சரி ஈரானும் சரி ஆக்சுவலா ஒரு அறிக்கை விட்டாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து கம்ப்ளீட்டா ஓபன் பண்றோம், எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமூகமா முடிவுக்கு வர நிலைமையில இருக்கு. இது மாதிரி வந்து ஈரான் கிட்ட எங்களுக்கு சில அக்ரிமெண்ட் இருக்கு, நாங்க அதை மியூச்சுவலா வந்து எல்லாமே க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா. ஆனா ஸ்டில் வந்து அமெரிக்கா என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அவங்களோட நேவி ஷிப்ஸை வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பிளாக்கேட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த பிளாக்கேட் வந்து திரும்ப பின்வாங்கிடுவோம். ஆனா வந்து ஷிப்ஸ் எல்லாமே பாஸ் ஆகும், பட் எங்களோட நேவி ஷிப்ஸ் வந்து அங்க வந்து கண்டிப்பா ஒரு மானிட்டரிங்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து தனக்கிட்ட இருக்கிற யுரேனியம், அதாவது அவங்களோட மெயின் ஹைலைட் ஆன பாயிண்ட் என்னன்னா, ஈரான் வந்து கண்டிப்பா நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க கூடாது, அது மாதிரி வச்சிருந்தா அது வந்து வேர்ல்டுக்கே த்ரெட், எங்களுக்கு வந்து அது ரொம்பவே த்ரெட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாயிண்ட்ல வந்து அவர் எப்பொழுதுமே ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இது மாதிரி ஈரான் வந்து அவங்க கிட்ட இருக்கிற யுரேனியத்தை வந்து எங்ககிட்ட சரண்டர் பண்ண போறாங்க, அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து அதுக்கு வந்து எந்த ஒரு ஒப்புதலுமே கொடுக்கல, நாங்க இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டுமே ஈரான் சைட்ல இருந்து வந்து அவங்க சொல்லவே கிடையாது. ஆனா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மட்டும் ஓப்பன் எல்லா கண்ட்ரியோட ஷிப்ஸும், ஏன்னா முன்னாடி வந்து ஈரான் வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட நட்பு நாடான சில கண்ட்ரிக்கு மட்டும் தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா ஷிப்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு அலோ பண்ணி ஒரு சர்டன் லிமிட்டோட தான் அலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப எல்லா கண்ட்ரியோட ஷிப்பும் வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது சொன்ன சில மணி நேரங்களே திரும்பவும் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட், இந்த நட்பு நாடுகள் கூட கிடையாது, எல்லாருக்குமே க்ளோஸ்ட், எந்த ஷிப்புமே அது வழியா பாஸ் ஆகக்கூடாது, பாஸ் ஆனிச்சுன்னா நாங்க கண்டிப்பா சுடுவோம், அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளோட இந்தியாவோட 2 பெரிய ஷிப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் ஆஃப் கச்சா எண்ணெயை கேரி பண்ணிக்கிட்டு அது வழியா வந்துட்டு இருக்கும் போது ஈரானியன் கார்ட்ஸ் வந்து நம்மளோட ஷிப்ஸை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இதை பத்தி இந்தியா வந்து ஈரானியன் லீடரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆன டாக்டர் அப்துல் அவங்கள்ட்ட கேட்கும் போது, நிஜமாவே இது வந்து எனக்கு வந்து வருத்தத்திற்குரிய விஷயம் தான், இதை வந்து எனக்கு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்கிட்ட பெருசா இல்ல, ஆனா நாங்களுமே வார் அப்படிங்கறத விரும்பல, எங்களுக்கு தேவை அமைதி தான், ஆனா எங்களை வந்து கட்டுப்படுத்தி எங்களை ஒரு மாதிரி அடிமையாக்கி எங்ககிட்ட இருந்து சாதிக்க நினைக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம், கண்டிப்பா நாங்க போராடுவோம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஈரானியன் ரெப்ரசன்டேட்டிவ், ஐ மீன் சுப்ரீம் லீடரோட ரெப்ரசன்டேட்டிவான டாக்டர் அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களுக்குமே இந்த போருங்கிறது வேண்டாம் அப்படிங்கறது வந்து பாயிண்ட் வந்து அவர் வந்து தெளிவா எடுத்து சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்ப கரண்டா இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஷிப்புமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா பாஸ் ஆகல, எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடுச்சு. திரும்ப வந்து இந்த வேர்ல்டு எக்கனாமில பாத்தீங்கன்னா எங்க எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃபியூயல் பிரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, ஆயில் பிரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆக போகுது, கோல்டு ரேட் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாள் நம்ம காலையில எழுந்திருக்கும் போதுமே இந்த வார் பத்தின நியூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பேரதிர்ச்சியா தான் இருக்குது. ஒரு நாள் முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க, பட் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இல்ல முடியலாம் இல்ல, இன்னும் வந்து பயங்கர விகரஸ் ஆயிருக்கு அப்படின்னு. இது அணில பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அப்படிங்கிறவங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு வந்து குழப்ப தேடி நம்ம அங்க இருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்களோட வந்து வேலைங்கிறது பாதிக்கப்படுது, உயிரை நினைச்சு வந்து அவங்க பயங்கரமா பாதிக்கிறாங்க, ஃபேமிலி வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. சோ இந்த போர் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாவே முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்தியாவுமே அது தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது மாதிரி நீங்க மொத்தமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பயங்கரமான ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும், மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கும், சீக்கிரமா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ரெஸ்யூம் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, அப்பதான் வந்து இந்த கொஞ்சம் மக்களுக்கு வந்து இது வந்து உதவியா இருக்கும், இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நிலைமைக்கு போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.